Hello friends, this is Land Pharma in Tamil YouTube channel. Today we are going to discussing about pharmaceutical engineering semester 3 pattern. இதில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைஸ் செப்ரேஷன். சைஸ் செப்ரேஷனில் என்னென்ன இருக்குது நம்ம சிலபஸ்லன்னு பார்த்தீங்கன்னா definition, application and grades of powder sieves, modes of motions and sieve analysis, testing of powders and equipments இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க டெஃபினிஷன் இன்ட்ரொடக்ஷன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சைஸ் செப்ரேஷன்னா என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சைஸ் செப்ரேஷன்னா ஒன்றும் இல்லை, ஒரு பாட்டிலில் வந்து நீங்கள் சீட்ஸ் எடுத்துக்கிறீங்க, டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆஃப் சீட்ஸை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க. இதை வந்து நீங்கள் சைஸ் வாரியாக வந்து நீங்கள் செப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதுக்காக யூஸ் பண்ணுற மெத்தட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைஸ் செப்ரேஷன் மெத்தட். சைஸ் செப்ரேஷன் மெத்தடில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணியிருக்க பிக் சைஸ் சீட்ஸு, ஸ்மால் சைஸ் சீட்ஸு, கோர் சைட்ஸு, ஃபைன் சைஸு இதெல்லாம் வந்து தனித்தனியாக செப்ரேட் பண்ண முடியும். அதான் சொல்லியிருக்காங்க. யூனிட் ஆப்ரேஷன் இன்வால்வ் த செப்ரேஷன் ஆஃப் மிக்சர் ஆஃப் வேரியஸ் சைஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இன்டூ 2 or more போர்ஷன் பை மீன் த ஸ்க்ரீனிங் சர்ஃபேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சைஸ் செப்ரேஷனை வேறு எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா சீவிங், சிஃப்டிங், கிளாஸிஃபையிங், ஸ்க்ரீனிங் இப்படின்லாம் சொல்லலாம். இதை எது பொறுத்து பார்ட்டிகல் சைஸை வந்து நம்ம செப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சச் சைஸு, ஷேப்பு, டென்சிட்டிஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அது அப்புறம் ஃபிசிக்கல் டிஃப்ரென்ஸை வச்சுன்னா கூட நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைஸ் ரிடக்ஷன்றது வந்து மெட்டீரியலோட சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா சைஸ் ரிடக்ஷன்னு சொல்கிறோம். அதுவே சைஸ் செப்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியலோட சைஸை பொறுத்து அதை செப்ரேட் பண்ணி எடுக்கிறத தான் என்னென்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா சைஸ் செப்ரேஷன். அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. அடுத்த ஸ்க்ரீனிங் மெத்தடுன்றது செப்ரேட்டிங் த பார்ட்டிகல் அக்கார்டிங் டு த சைஸை பொறுத்து செப்ரேட் பண்ணுறது தான் சொல்லியிருக்காங்க. சீவ்ஸ் யூஸ் பண்ணி கூட நம்ம இந்த பார்ட்டிகல்ஸை வந்து செப்ரேட் பண்ணிக்கலாம் இண்டிவிஜுவலாக. ஃபைனல் போர்ஷன் வந்து மோர் யூனிஃபார்ம் சைஸாக வந்து நமக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓவர் சைஸ் அண்டர் சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. த பார்ட்டிகல்ஸ் வந்து மெட்டீரியல் வந்து ரிமைன்ஸ் அ கிவன் ஸ்க்ரீனிங் சர்ஃபேஸாக இருந்துச்சுன்னா ஓவர் சைஸ். அதாவது நீங்கள் செப்ரேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் வச்சுருப்பீங்க. அதாவது இந்த மாதிரி ட்ரேஸ் இருக்கும், ட்ரேஸில் வந்து பார்ட்டிகல்ஸ் இருக்கும், கீழே வந்து பேப்பர் போட்டு செப்ரேட் பண்ணுவோம். அந்த பேப்பரில் வந்து நம்ம செப்ரேட் பண்ணும்போது என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா இந்த கீழே வந்துருக்கிறதுலாம் ரொம்ப ஃபைன் பவுடர்ஸ், இது கொஞ்சம் மேலே இருக்கிறது டிஃப்ரெண்ட் சைஸ், இது ஒரு டிஃப்ரெண்ட் சைஸு. அப்போது இந்த ட்ரேக்கு மேலே இருக்கிறது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஓவர் சைஸ், ட்ரேக்கு கீழே இருக்கிறது என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா அண்டர் சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்னு பார்த்தோம்னா நம்ம இந்த சைஸ் செப்ரேஷன் ப்ராசஸை எதுக்கு அப்ளை பண்ணுவோம் அதை தான் அப்ளிகேஷன்னு சொல்லுவாங்க. பார்ட்டிகல் சைஸு, சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன், இதை வச்சு நம்ம பார்ட்டிகல் சைஸை பொறுத்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், பார்ட்டிகல் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷனை வச்சு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் டேப்லெட்ஸ், கேப்சூல்ஸ் இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து ரா மெட்டீரியல்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. எதுலன்னு பார்த்தீங்கன்னா கிரிசோஃப்ளவின், ஆஸ்பிரின் டேப்லெட்ஸில் ரா மெட்டீரியல்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. டெஸ்ட் எஃபிஷியன்சி ஆஃப் சைஸ் ரிடக்ஷன் எக்யூப்மெண்ட் ப்ராசஸில் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஆப்டிமைஸ் த ப்ராசஸ் கண்டிஷன் சச் அஸ் அஜிடேஷன், டைம், ஸ்க்ரீனிங், ஃபீட் ரேட் இதில் யூஸ் பண்ணுறாங்க. ரெக்கவர் த வேல்யூபிள் ப்ராடக்ட்ஸு, ப்ரிவென்ட் த என்விரான்மெண்டல் பொல்யூஷன் இதுக்காகலாம் வந்து இது அப்ளை ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கிரேட்ஸ் ஆஃப் பவுடர்ஸ். நமக்கு வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பவுடர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அது எந்தெந்த அந்த ட்ரெயின் சொன்னேன் இல்லையா, அது எந்தெந்த ட்ரேயில் எந்தெந்த சீவ் மெத்தடில் வந்து நம்ம செப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்குறோம். அந்த எப்படி செப்ரேட் பண்ணுறதுன்றதை நான் அடுத்த கிளாஸில் உங்களுக்கு சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்னென்ன பவுடர்ஸ் இருக்குது, அது என்னென்ன சீவ்ஸில் இருக்குதுன்னு பார்த்துடலாம். இது நமக்கு இருக்கிற பவுடர்ஸ் பார்த்திங்கன்னா 5 டைப்ஸ் ஆஃப் பவுடர்ஸ் கொடுத்துருக்காங்க. கோர்ஸ் பவுடர்ஸ், மாட்ரேட்லி கோர்ஸ் பவுடர்ஸ், ஃபைன் பவுடர்ஸ், வெரி ஃபைன் பவுடர்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோர்ஸ் பவுடர்ஸ், மாட்ரேட்லி கோர்ஸ் பவுடர்ஸ், மாட்ரேட்லி ஃபைன் பவுடர்ஸ், ஃபைன் பவுடர்ஸ், வெரி ஃபைன் பவுடர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறது தான் சொல்லியிருக்காங்க. அதோட சீவ் ஆல் பார்ட்டிகல்ஸ் மஸ்ட் பாஸ் எப்படி 10 22 44 85 120 இந்த மாதிரி இருக்கிற சீவ் ட்ரேஸில் வந்து இது வந்து பாஸ் ஆகி கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோர்ஸ் பவுடர்னு பார்த்திங்கன்னா 10 நம்பர் ஆஃப் சீவ் பிளேட் வரைக்கும் கிராஸ் ஆகி வந்துடும். அதுக்கடுத்து 10க்கு அடுத்தது நம்ம 9 8 இதெல்லாம் போக முடியாது. இந்த 120
22, 44 இதெல்லாம் வந்து க்ராஸ் பண்ணி இந்த கோர்ஸ் பவுடர் வந்துடும். இதுவே வெரி ஃபைன் பவுடர்னு பார்த்திங்கன்னா 120லேயே நமக்கு வந்து என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நின்றோம். இந்த 120வே அதால் க்ராஸ் பண்ண முடியாது. அந்த 85, 44 அதுக்கெலாம் அது வரவே வராது. 120ன்றதுலேயே நின்றோம். அதாவது ட்ரேஸ்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம மாவு சலிக்கிறோம் இல்லையா, அதை தான் சொல்லியிருக்காங்க. அந்த சல்லடை இருக்குது, அந்த சல்லடையில் நமக்கு வலைப்பின்னல் மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் வந்து டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து மேலேயே செட்டில் ஆயிரும். நீங்கள் இப்போ ஒரு பவுடர் எடுத்து சலிக்கும் போது அது வந்து மேலேயே செட்டில் ஆயிடுது. அந்த பெரிய பிக் சைஸ் பார்ட்டிகல்ஸ்லாம் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா கீழே போய் செப்பரேட் ஆகுது இல்லையா, அதை தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து மேலேயே செட்டில் ஆகிரும். பிக் சைஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கும், அப்படி அந்த சொல்லியிருக்காங்க. அந்த வச்சு நம்ம பவுடரை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அடுத்து நாமினல் மெஷர்னு பார்த்திங்கன்னா கோர்ஸ் பவுடருக்கு 1.7, இதுக்கு மாடரேட்லி 710, மாடரேட்லி ஃபைன் பவுடருக்கு 355, ஃபைன் பவுடருக்கு 180, வெரி ஃபைன் பவுடருக்கு 125. இதுக்கெலாம் மைக்ரோமீட்டர்ஸ், கோர்ஸ் பவுடருக்கு மட்டும் மில்லிமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. சைஸோட 40% பார்ட்டிகல்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா கோர்ஸ்க்கு வந்து 44, மாடரேட்லிக்கு 60, மாடரேட்லி ஃபைனுக்கு 85. நாமினல் மிஸ் அப்பர்ச்சர்னு பார்த்திங்கன்னா கோர்ஸ்க்கு 355, மாடரேட்லி கோர்ஸ்க்கு 250, மாடரேட்லி ஃபைனுக்கு 180 இப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சீவ்ஸ் மெத்தடு இப்படி செப்பரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. சீவ்ஸ் மெத்தடுன்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சிம்பிளஸ்ட் அண்ட் சீவிங் இஸ் த மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்ட் ஃபார் த மெத்தட் ஆஃப் சைஸ் செப்பரேஷன். இப்போ நீங்கள் ஒரு ட்ரே எடுத்துக்கிறீங்க, ட்ரே எடுத்துகிட்டு அதில் என்ன பண்ணுறீங்க, பவுடரை போடுறீங்க. பவுடர் உள்ளே இருக்குது, அதை வந்து நீங்கள் சீவ் பண்ணுறீங்க. சீவ் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா பிக் சைஸ் ஆஃப் பவுடர்ஸ்லாம் கீழே வந்துடுது, ஸ்மால் சைஸ்லாம் மேலேயே வந்து இங்கே நின்றுது. இது வந்து டைம் கன்சியூமிங் கிடையாது, லெஸ் டைமு, லோ காஸ்ட்டு, எந்த லேபரும் தேவையில்லை, ஒரே ஆள் செஞ்சுக்கலாம், ரொம்ப ஈஸியான மெத்தடு, ஃபாஸ்ட்டான மெத்தட், குயிக்கான மெத்தட் அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதோட சீவ்ஸ்ன்றது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சீவ்ஸ் இருக்குது. பெரிய வலை வச்ச சீவ்ஸ் இருக்குது. இதுவே ஸ்மால் சைஸில் இருக்க பார்ட்டிகல் சைஸை பொறுத்து நமக்கு வந்து அந்த ட்ரேஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து pharmaceutical testing are the constructed wire cloth with square meshes woven from wire of brass, bronze, stainless steel or any suitable material. அந்த ஒயர் வந்து எதனால் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு இல்லைன்னா சூட்டபிள் மெட்டீரியல், ப்ரான்ஸு, அது மாதிரி ஒயரு, அதனால் எதில் வேணால் கிளாத்து, ஸ்கொயர் மெஸ், அதெல்லாம் எதில் வேணால் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராடக்ட் சூட்டபிள் மெட்டீரியலை பொறுத்து அது வந்து மேட் ஆகிருக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நாட் கோட்டட், நாட் பிளேட்டட், சீவ் ஷுட் நாட் பி கோட் ஆகிருக்காது, பிளேட் ஆகிருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. தேர் மஸ்ட் பி ரியாக்ஷன், இந்த எந்த மெட்டீரியலோடைய சப்ஸ்டன்ஸோடையும் ரியாக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் சீவ்ஸ். இவ்வளோ டைப்ஸ் ஆஃப் சீவ்ஸ் இருக்குது நமக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓவன் ஒயர் சீவ்ஸ், பிளாட்டிங் கிளாத் சீவ்ஸ், க்ளோஸ்லி ஸ்பேஸ்டு பார்ட்ஸ், பஞ்சுடு பிளேட்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம சிலபஸில் கொடுத்துருக்க சீவ்ஸ் கொடுத்துருக்காங்க. இது போக நிறைய சீவ்ஸ் கூட இருக்குது. நம்ம பார்ட்டிக்கல் ஷேப் சைஸை பொறுத்து, நம்ம யூஸ் பண்ணுற பார்ட்டிக்கல் சைஸ் ஷேப்பை பொறுத்து நமக்கு 4 வகையான சீவ்ஸ் pharmaceutical இண்டஸ்ட்ரியில் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா ஓவன் ஒயர் சீவ்ஸ். ஓவன் ஒயர் சீவ்ஸுங்கிறது ஜெனரல் பர்பஸ் சீவ்ஸு. இதை வந்து ஃபார்மசி ப்ராக்டிஸில் கூட யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன டைப், 2 டைப் இருக்குது. பிளெயின் டைப்பாக இருக்கும், ட்வில்டு வீவாக இருக்குது. பிளெயின் டைப், ட்வில்டு வீவ்னா என்னென்னு பாருங்கள். இதுதான் பிளெயின் வீவ் சீவ்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா சும்மா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, நார்மலாக இந்த மாதிரி இருக்கும் பிளெயின் வீவ் சீவ்ஸ். அதாவது கேப் வந்து பெருசாக இருக்கும், ஒன்றுக்கும் இடையில கேப் பெருசாக இருக்குது. அப்போது இது வழியாக நம்ம எவ்வளோ சைஸ் ஆஃப் த பார்ட்டிக்கல் உள்ளே போகலான்னு பார்த்திங்கன்னா இந்த சைஸ் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் வந்து இதை க்ராஸ் பண்ணி போயிடும். இவ்வளோண்டு சைஸ் இருக்கிற பார்ட்டிகல்ஸும் இதை க்ராஸ் பண்ணி போயிடும். பிக் சைஸ் இருக்குது, இதை வந்து இது க்ராஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த சைஸில் இருக்கிறது பிளைன் வீவ் சீவ்ஸில் வந்து க்ராஸ் பண்ணி போயிடும்னு சொல்லியிருக்காங்க. ட்வில்டு வீவ் சீவ்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒயர் மெஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா
கிட்ட அரேஞ்ச் ஆகிருக்கும். கிட்ட அரேஞ்ச் ஆகிருக்கனால இதில் பிக் சைஸ் பார்ட்டிகல்ஸும் போக முடியாது. ஃபைன் பவுடர்ஸ், கோர்ஸ் பவுடர்ஸ் இது மட்டும்தான் இதை க்ராஸ் பண்ணி போக முடியும் ட்வில்டு வயர் சீவ்ஸில். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ளோட்டிங் கிளாத் சீவ்ஸ். ப்ளோட்டிங் கிளாத் சீவ்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, இது வந்து சில்க்கு, நைலான், காட்டன் இதில் வந்து மேட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நைலான் கிளாத்ஸ் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா மைக்ரோமீட்டர்ஸ் ஓப்பன் அவைலபிள் டிஃப்ரெண்ட் கிரேட்ஸு. நைலான் கிளாத் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இதில் வந்து மைன்யூட் பார்ட்டிகல்ஸ் மட்டும்தான் க்ராஸ் ஆக முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து தீஸ் ஆர் த யூஸ் ஃபார் செப்பரேஷன் ஆஃப் ஃபைன் பவுடர்ஸ் மட்டும்தான் செப்பரேட் பண்ண முடியும். ஹம்மர் ஸ்க்ரீன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த டைப்ஸ் ஆஃப். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஹம்மர் ஸ்க்ரீன். அடுத்து பார் ஸ்க்ரீன்ங்கிறது ஹேண்ட்லிங் லார்ஜ் ஹெவி பீஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்கும். பார்ட்ஸ் ஆர் ஃபிக்ஸ்ட் வித் த பேரலல் பொசிஷனில் வந்து பார்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா டேப் திக்னஸாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம இது யூஸ் பண்ணலாம் பார்த்திங்கன்னா கிரிசில்ஸ். இந்த சீவ்ஸ்க்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா கிரிசில்ஸ் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பங்க்ஷடு பிளேட்ஸுங்கிறது பர்ஃபோரேட்டட் ஸ்க்ரீனுன்னு சொல்லுவாங்க. இது வந்து கோர்ஸ் சைஸிங்கை பற்றி யூஸ் பண்ணலாம். தி ஸ்க்ரீன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணதை யூஸ் மெட்டல் ஷீட்ஸை வச்சு இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. மெட்டல் ஷீட்ஸ் திக்னஸ் வித் பர்ஃபோரேட்டட் பிளேட்ஸை வச்சு யூஸ் பண்ணியிருப்பாங்க. தென் ஹோல்ஸ், ரவுண்ட்ஸ், ஓவல், ஸ்கொயர்ஸ், ரெக்டாங்குலர் இந்த மாதிரி நிறையா டைப்ஸில் இருக்குது. ஹோல்ஸாகவும் இருக்கலாம், இல்லை ரவுண்டாக இருக்கலாம், இல்லைன்னா ரெக்டாங்குலராக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி வேறு சைஸில் இருக்குது. இது வந்து ஹேமர் மில்லுக்கு வந்து இந்த வகையான சீவ்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து large number of holes, small amount of residual metal, large capacity but will water rise. இது வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா 20 millimeters டயாமீட்டர்ஸில் இதில் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த டயக்ராமில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஹோல்ஸாக இருக்குது, இல்லைன்னா பேரலல் லைன்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குது, பேரலாக இருக்குது. என்ன அதை எப்படி யூஸ் பண்ணுறது, என்னென்ன மெட்டீரியல்ஸ்க்கு என்னென்ன ஷேப்பில் இருக்கிற சீவ்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பர்ஃபோரேஷன் ஷேப் என்னென்னு பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஹோல்ஸு, ஹெரிங்பான் ஸ்க்ரீன்ஸு, கிராஸ் லாட்ஸு இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்குது. ரவுண்ட் ஹோல்ஸில் இருக்கலாம், அன்றைக்கே நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். நீங்கள் இன்னும் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்கலன்னு நினச்சிங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இதான் ரவுண்ட் ஹோல் சீவ்ஸ். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹெரிங்பான் ஸ்க்ரீன்ஸ் இருக்கும். ஹெரிங்பான் ஸ்க்ரீன்ஸ்னால் இப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிராஸ் லாட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா இப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது வந்து எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ரவுண்ட் ஹோல்ஸ்னால் ஃபைப்ரஸ் மெட்டீரியல்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஹெரிங்பான் ஸ்க்ரீன்ஸ்னால் அமார்ஃபஸ் அண்ட் கிறிஸ்டலைன் மெட்டீரியல்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். கிராஸ் லாட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா அமார்ஃபஸ் மெட்டீரியல், ஸ்லரிஸ் வித் கோர்ஸ் பார்ட்டிகல்ஸ் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தென் ரவுண்ட் ஹோல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால கிளாக்ஸ் வந்து மோர் குயிக்காக இருக்கும். லோயர் ஹோல் சைஸ் இருக்கும். ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து லோயர் ஹோல் சைஸ் வச்சுருப்பாங்க. ஹெரிங்பான் ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஸ்லைட்லி கோர்ஸ் பவுடர் வந்து ஈக்குவல் டயாமீட்டரில் வந்து பர்ஃபோரேஷனாக இருக்கும். தென் கிராஸ் லாட்ஸ் வந்து சேம் கிரைண்ட் சைஸ் ஆஸ் ஈக்குவல் சைஸ் ரவுண்ட் பர்ஃபோரேஷன். தென் ஃபைனர் ஸ்லாட் சைஸ் வந்து அட்டைனபிள் தென் ரவுண்ட் பர்ஃபோரேஷன். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஹெரிங்பான் டிசைன்ங்கிறது ஒன்றும் இல்லை, இதுவும் ஸ்லாட்ஸ் ஆஃப் ஹோல்ஸ் இருக்கிறத தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு பார்த்திங்கன்னா ஹெரிங்பான் டிசைன்ஸ்ன்னு சொல்கிறோம். இது வந்து எதனால் மேடப் ஆகிருக்கும், இது வந்து மேடப் எப்படி ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா ஆங்கிள் 45 டிகிரி ஆஃப் லென்த் ஆஃப் த ஸ்க்ரீன் வச்சு மேட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஹெரிங்பான் ஸ்க்ரீன்ஸுங்கிறது வந்து ஒன்றும் இல்லை, இது வந்து கிரைண்டிங் கிறிஸ்டலைன் மெட்டீரியல். இது ஒன்று தான், கிறிஸ்டலைன் மெட்டீரியலை கிரைண்ட் பண்ணுறதுக்காக மட்டுமே நம்ம வந்து ஹெரிங்பான் ஸ்க்ரீன்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிராஸ் லாட் ஸ்க்ரீன்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஓப்பனிங் அட் ரைட் ஆங்கிள் டு த பாத் மில்லிங் மெக்கானிசம். இது வந்து மில்லிங் ஆஃப் ஸ்லரிஸ், பட் இது வந்து ஸ்லரிஸை வந்து மில்லிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஆனால் இதில் வந்து ஃபைன் கிரைண்டிங் பண்ண முடியாது. ஃபைன் கிரைண்டிங்னால் ஹேமர் மில்ஸ்லாம் வந்து இதில் ஹேமர் மில் டைப்பில் வந்து இது வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா
இந்த சீவ்ஸ் வந்து நிறைய ஃபார்மசூட்டிக்கல் டெஸ்டிங் மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அது என்னென்ன டெஸ்டிங் மெத்தட்ஸ்ன்னு பார்க்கலாம். டெஸ்டிங் மெத்தட்ங்கிறது நம்பர் ஆஃப் சீவ்ஸ் வந்து எவ்வளோ ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஒரு சீவ் ஷேக்கர் மிஷின்னு பார்த்தீங்கன்னா 25.4 மில்லிமீட்டர்ஸ். இந்த இடத்துல இந்த சைஸில் தான் வந்து மெசஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நார்மல் சைஸ் அப்பாச்சர்னு பார்த்திங்கன்னா நார்மல் சைஸ் அப்பாச்சருங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போது ரெண்டு ஒயர் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஒயருக்கும் இந்த ஒயருக்கும் இருக்கிற 2 adjacent ஒயருக்கு இருக்கிற டிஸ்டன்ஸை தான் நம்ம என்ன சொல்வோம்னு பார்த்திங்கன்னா நாமினல் சைஸ் அப்பாச்சர் அப்படின்னு சொல்கிறோம். நாமினல் டயாமீட்டர் ஆஃப் த ஒயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து சூட்டபிள் அப்பாச்சர் சைஸ் பொறுத்து இது பண்ணியிருப்பாங்க. தென் அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ் இதுன்னு பார்த்திங்கன்னா 35 to 40% டு கிவ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த சீவை பொறுத்து இருக்கும். தென் அப்பாச்சர் டாலரன்ஸ் ஆவரேஜ் சைஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து அப்பாச்சர் டாலரன்ஸஸ் வந்து ஆவரேஜாக இருக்கும். ஒவ்வொரு அப்பாச்சருக்கும் டாலரன்ஸ் ஆவரேஜ் வந்து வேரி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா மோட்ஸ் ஆஃப் மோஷன் இன் சைஸ் செப்பரேஷன். நம்ம என்னென்ன மோஷன்